வணக்கம், நான் டாக்டர் அரவிந்த் பேசுகிறேன். இப்போது நம்ம போன வீடியோவில் பிபினால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ பிபியை ஹவு டு கண்ட்ரோல் த பிபி, நம்ம பிபியை எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, எனக்கு பிபி வந்துருச்சு, நாங்கள் எப்படி பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னும் போது பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது டயபெட்டிஸ்க்கு என்ன சொல்கிறோமோ அதே தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நான் என்ன மாற்றிக்கணும் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் ஒரு உடற்பயிற்சி. நம்ம உடற்பயிற்சினா போய் பளு தூக்கி செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் இல்லை. ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, ஸ்விம்மிங் இல்லை சைக்கிளிங், இந்த மாதிரியான ஒரு உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணணும். இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணும்போது அவங்க பிபி ஏறுறது குறையும். இருதயம் நல்லா சுருங்கி விரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அடைப்புகள்லாம் நீங்கி நமக்கு ஃப்ரெஷ்ஷான ரத்தம் சின்ன சின்ன இதய செல்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கும். மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாய்ஞ்சு நிறைய பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் அங்கே சுரந்து மூளை ஆரோக்கியமாகவும், மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸ்ட்ரோக் வர்றது ப்ரிவெண்ட் ஆகும். கிட்னி நல்லா வேலை செய்யும். கண்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாய்ஞ்சு நம்ம கண்கள் பளிச்சுன்னு தெரியும். ரெட்டினோபதி வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் கண்டிப்பாக வாரத்தில் குறைஞ்சபட்சம் 5 நாள் பண்ணுற மாதிரி இருக்கணும். 1 hour வாக்கிங், நம்ம எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நடைப்பயிற்சி எங்கே சார் பண்ணுறது, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, 2 நாள் நடக்கிற 3 நாள் உட்காந்துடுறேன் அப்படின்னா நடைப்பயிற்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வாரம் முழுக்க 10 நிமிஷம் நடந்தேன். 10 நிமிஷம் நடந்து முடிச்சிட்டா பிறகு, இந்த வாரம் முழுக்க முடிச்சிட்டா பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நான் நடந்துட்டேன், நல்லா நடக்க முடியுது என்னால். அடுத்த வாரம் ஃபுல்லாக 20, 30, 40, 50 1 மணி நேரத்துக்கு கொண்டு போய்க்கலாம். முடிஞ்சால் 2 மணி நேரம் கூட நடக்கலாம். முடியாதவங்க குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நடங்க. இது உங்களுடைய பிபியை நல்லா குறைச்சி கொண்டு வரும். அடுத்து உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 5 நேரம் நம்மளுடைய உணவில் பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகள் இருக்கணும்னு நான் சொல்லலைங்க, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்கிறாங்க. 5 நேரம் நம்ம உணவில் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்மளுடைய ஹார்ட் அட்டாக் வர்றது, ஸ்ட்ரோக் வர்றது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, இதெல்லாம் மேக்சிமம் குறைச்சி கொண்டு வருது. பிபியை நல்லா குறைச்சி கொண்டு வருது. அடுத்து நம்ம ஆடட் சால்ட்ஸ் இருக்கக்கூடாது. அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் எண்டோக்ரைனாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாட்டில் நம்ம உணவு, நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு நம்ம குழம்பு ரசத்தில் சேர்க்கக்கூடிய உப்பு அது இருக்கலாம், அது நார்மலாக சேர்க்கக்கூடிய உப்பு இருக்கலாம். கிட்னி பேஷண்ட்டுக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு அந்த உப்பு குறைச்சி கொடுப்பாங்க, அது வேற. நார்மல் நமக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லைன்னா, வெறும் பிபி இருக்குது, சுகர்ஸ் இருக்குன்னா நம்ம நார்மலாக சேர்க்கக்கூடிய குழம்பு ரசத்தில் இருக்கக்கூடிய உப்பு இருக்கலாம். ஆனால் தென் பிக்கிள்ஸ், ஊறுகாய், அப்பளம், வத்தல், கருவாடு, சோரொட்டி, இந்த மாதிரியான அதிகமான உப்புல ஊற வச்ச ப்ரிசர்வ் பண்ண ஐட்டங்களை கண்டிப்பாக தவிர்த்தணும். அதே மாதிரி டின்டு ஃபுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா சில சூப்பர் மார்க்கெட்லாம் டின்னில் கிடைக்கும். அந்த ஃபுட்டு அதில் நிறைய உப்பு போட்டு ஊற வச்சிருப்பான், அதை கண்டிப்பாக தவிர்த்தணும். இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய சிப்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்களை கண்டிப்பாக தவிர்த்தணும். ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் தியானம், மெடிடேஷன், இது ரொம்ப நல்ல எஃபெக்ட், பாசிட்டிவான எஃபெக்ட்ஸ் கொடுக்கறத நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால் கண்டிப்பாக நம்ம நடைப்பயிற்சி பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் யோகா அண்ட் மெடிடேஷன், இதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. ஃபைனலாக கண்டிப்பாக தூக்கம் இருக்கு. தூக்கம் கெட்டுதுன்னா கண்டிப்பாக நமக்கு பிபி எக்கச்சக்கமாக ஏற ஆரம்பிச்சிடும். தூங்கும்போது தான் இருக்கிறதுல அதிகமான அளவு பிபி குறைஞ்சி வர்றதை பல ஆராய்ச்சிகள் காமிக்குது. ஸோ இருக்கிற நைட் டிப்பு போகும், நமக்கு பிபி நல்லா ட்ராப் ஆகிட்டு இதயம்லாம் ஸ்லோவாக நிதானமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ நல்ல தூக்கத்துக்கு ஒரு அக்கறை கொடுங்க, தூக்கத்துக்கு நேரம் கொடுங்க. அடுத்து கெட்ட பழக்க வழக்கங்கள், குறிப்பாக ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்க்ஸ், புகையிலை. ஸ்மோக்கிங்னா வெறும் சிகரெட் ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை, புகையிலை பொருட்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆல்கஹால் கன்சப்ஷனும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இது ரெண்டும் பிபியை ஏற்றுறது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இருதய பிரச்சனை, கேன்சர், ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் 10-20 மடங்கு அதிகமாக்கி விட்டுருது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு பிபி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் பிபி இருக்குது, நமக்கு பிபி வருமானா அது நம்மளால் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். தென் பிபியை நம்ம இருக்கிறவங்க மேலே ஏறாமல் பார்த்துக்க முடியும். பிபியை போய் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர் கிட்ட சொல்லுங்கள், 2 கையிலையும் பிபி பார்க்க சொல்லுங்கள்.
2 கையிலும் பிபி பார்த்து அதை குறிச்சிக்கோங்க. பிபி வந்து பார்த்தீங்கன்னா 130 120லேருந்து 130க்குள்ளேயும், கீழே இருக்கிறது 70லேருந்து 80க்குள்ளேயும் இருக்கணும். அப்போ பிபி பார்க்கும்போது நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா சாஞ்சி ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிட்டு 2 காலும் தரையில் பாதங்கள் கீழே படிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பிபியை ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்க. இப்போ வீட்டில் பிபி எப்படி சார் மானிட்டர் பண்ணியிருக்கிறது? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் பற்றி சொல்லியிருக்கோம், மாஸ்க்டு ஹைப்பர் டென்ஷன் பற்றி சொல்லியிருக்கோம். சில பேருக்கு ஒர்க் பிளேஸில் பிபி அதிகமாக இருக்கும், டாக்டர் கிட்ட வந்தால் டாக்டர் ஆஃபீஸில் பிபி நார்மலாக இருக்கும். சில பேருக்கு டாக்டர் ஆஃபீஸில் பிபி அதிகமாக இருக்கும், ஒர்க் பிளேஸில் வீட்டிலலாம் நார்மலாக இருக்கும். அப்போ நம்ம பிபி இருக்குது இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வீட்டில் மானிட்டர் பண்ண வேண்டியது தான். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நல்லா ரிலாக்ஸ்டாக உக்காந்துக்கிட்டு பின்பக்கம் சேர் அப்படி சாஞ்சிக்கிட்டு நம்ம இருதயத்துக்கு ஏறக்குறைய இருக்கக்கூடிய ஒரு டேபிள், நம்ம கையும் இருதயம் வைக்கிற அளவுக்கு டேபிள் வச்சுக்கிட்டுங்க, ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு பிபியை வந்து காலையில் எழுந்ததுமே தண்ணி குடிச்சிட்டு எதுவும் டீ காஃபிலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பிபி பாருங்க, அதை மானிட்டர் பண்ணிடுங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தா நல்லது. சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு 1/2 hour 45 minutes கழிச்சு பாருங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு வாட்டி மானிட்டர் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 hour. 4வது கடைசியா ராத்திரி படுக்க போகிறீங்க, படுக்க போகும்போது நீங்க எடுக்க வேண்டிய பிபி மாத்திரைலாம் இருந்தா எடுத்துட்டு அதெல்லாம் போட்டுட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உட்காந்து ரிலாக்ஸ்டா உட்காந்து நல்லா சாஞ்சிக்கிட்டு ரிலாக்ஸ்டா வச்சு பிபி பார்த்து அதை மானிட்டர் பண்ணுங்க. இதை செல்ஃப் பிபி மானிட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது இப்படி பண்ணிட்டு இந்த ரிப்போர்ட்ஸை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க மருத்துவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுப்பாரு. உங்க பிபி எப்போ ஏறுது, சில பேருக்கு காலையில மட்டும் ஏறும், சில பேருக்கு ஈவினிங் மட்டும் ஏறும், அந்த மாதிரிலாம் இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த இடத்த மட்டும் கவுண்டர் பண்ணா போதும், பிபியை ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதனால பிபின்றது ஒரு சைலண்ட் கில்லர். அது வந்து அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக மிக அதிகம். ஆனா அதை வெகு சுலபமாக நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணலாம் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அந்த மானிட்டரிங். இதை ரெகுலரா பண்ணும்போது பிபி ஹைப்பர் டென்ஷன்ற அரக்கனிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.